ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்ட்ராய்டு ஹேக் பாரை யூஸ் பண்ணி எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பண்ண போகிறோம். நம்ம எஸ்கியூஎல் வல்லுநர்கள் உள்ள ஒரு வெப்சைட்டை கண்டுபிடிக்கணுனாக்க அதுக்கு கூகுள் டாக்ஸ் மூலிமா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ இந்த வெப்சைட்டை நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பாகிஸ்தானோட ஒரு வெப்சைட், எஸ்கியூஎல் வல்லுநர் வெப்சைட். இந்த வெப்சைட் எப்படி நம்ம இப்போ காலம்ஸில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்போ எடிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இவ்வளோ காப்பி பண்ணிக்கிறோம். நீங்கள் இந்த இதை எப்படி கண்டுபிடிக்கணுனாக்க pk.php அண்ட் ஐடி இந்த 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 கமாண்ட் இந்த வேர்ட்ஸ் மூலயமா எப்படின்னா என்னென்ன வெப்சைட்ஸு எஸ்கியூஎல் வல்லுநர்கள் இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக கூகுள் மூலியமாக ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம எஜுகேஷனல் பர்பஸாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வெப்சைட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். வெப்சைட் தான் இப்போ என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆண்ட்ராய்டு ஹேக் பார்க்கு போகலாம். இது ஆண்ட்ராய்டு ஹேக் பார்க். இது மூலிமா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். செகண்ட் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன், நமக்கு ஒன் டைம் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு யூஆர்எல் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு கோட்ஸ் போடுறோம். மேலே ஒரு சிங்கிள் கோட் போட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தாக ரன் ஆகும். ரன் ஆகிட்டு இங்கே கீழே ஹைட்னு இருக்குல்ல, அது கொடுத்தோன்னா ஷோ ஆகிடும். இப்போ என்ன இங்கே யூ ஹேவ் ஆன் எரர் இன் எஸ்கியூஎல் சின்டாக்ஸ், செக் த மேனுவல் தட் கரஸ்பாண்ட் அப்படின்னு வருது. பார்த்தீங்களா, இது என்னன்னாக்கா இந்த எஸ்கியூஎல் வல்னரபிள் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த சிங்கிள் கோட்டை எடுத்துகிட்டு வெக்டார் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் ஆர்டர் பைன்னு வரும். இது வந்து ஆர்டர் பை மெத்தட். இது மூலிமா இதில் எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஒன்றா போட ட்ரை பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சி இதில் 5 காலம்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இங்கே ப்ளஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு 5 கொடுத்துட்டு மைனஸ் இது வந்துட்டு இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக, ஐ மீன் ஈக்குவலைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இந்த ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் எக்ஸிக்யூட் கொடுத்தாச்சு. இப்போ வழக்கம் போல் இங்கே வரல, நெட்டு ஸ்லோவாக இருக்கோ. எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னாக்க பேஜ் வந்து நார்மலாக ரன் ஆகும். அதுதான் தெரியும் என்ன இருக்கோ ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 5க்கு பதிலாக இப்போ வேறு எதாவது கொடுத்து பார்ப்போம். 5க்கு பதிலாக இப்போ வந்துட்டு 6 தரேன். கொடுத்தனா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அன்னோன் காலம் 6 ஆர்டர் கேஸ் அப்படின்னு வந்து ஆர்டர் கிளாஸ்னு வந்திருக்கு. ஸோ இது காரணம்னா இந்த இப்படி ஒரு காலம் இந்த வெப்சைட்டில் கிடையாது அப்படின்னு அது சொல்லுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் போயிட்டு 6 பதிலாக 5 போட்டு பார்த்தோன்னாக்க இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் நான் செக் பண்ணிட்டேன்,
நீங்கள் இது வர வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு 1ல் இருந்துட்டு 100 வரைக்கும் கூட போக சான்சஸ் இருக்குது. ஒவ்வொன்றா போட்டு செக் பண்ணால் எத்தனை காலம்ஸ் இருக்குது, சைட் நார்மல் லோட் ஆச்சுன்னா அத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இந்த மாதிரி அன்னோன் காலம் வந்துச்சா அந்த காலம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, சைட் நார்மலாக லோட் ஆகுது. ஸோ அப்படின்னா இதில் 5 காலம்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் காலம்ஸ் எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்ல போனாக்க, நம்ம அதுக்கு இன்னொரு யூஸ் பண்ணோம். ஃபுல்லாக எடுத்துகிட்டு 90க்கு முன்னாடி ஒரு ஐஃபன் ஆட் பண்ணிக்கணும். இப்போதும் அதுக்கப்புறம் காலம் செக் பண்ண மட்டும்தான், சும்மா இந்த ஆடோபை கமாண்டில் வந்து போட வேணாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த யூனியன் சைட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னாடி ஒரு ஐஃபன் போட்டுட்டு தான் நீங்கள் இது உள்ளே போய் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்ம 5 காலம் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 5 காலமில் எத்தனை காலத்தில் வல்னரபிள் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, யூனியன் சைட் கொடுத்துக்கோங்க. இப்போ எத்தனை 5 காலம்ஸ் நம்ம பார்த்தோமா, இந்த 5 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே அது கூட வந்து ஜெனரேட் பண்ணிடும். இல்லை எல்லா கோடுமே ஹேக்கர்ஸ் வந்துட்டு டிஃபால்ட்டாக உள்ளே வச்சுருப்பாங்க. இது வந்து என்ன, ஆக்சுவலி நம்ம மெனுவலாக போய் நம்ம யூஆர்எல்ல பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து யூஆர்எல் பேஸ்ட் இன்ஜெக்ஷன். ஸோ மெனுவலாக போய் யூஆர்எல்ல பண்ணுற மாதிரி இருக்கும். பட்டு நம்ம கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இங்கே சைட் மாதிரி ப்ளஸ் போடணும். ப்ளஸ் போடாமல் அது டிஃபால்ட்டாக ப்ளஸ் இருக்காது, நீங்கள் ப்ளஸ் போடணும். அப்படி போடலாம் உங்களுக்கு கண்டிப்பாக எரர் வரும். அடுத்து இந்த மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கோங்க. எங்கள் ஃப்ரெண்டில் முக்கியமாக இந்த 19 பக்கத்தில் இந்த ஐடி ஈக்குவலுக்கு அந்தாண்ட நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஐஃபன் போடணும். அப்போ தான் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, நம்ம இப்போ போயிட்டு அப்படி எக்ஸிக்யூட் தரோம். கொடுத்துட்டு இப்போ ஷோ கொடுக்குறோம். கொடுத்தா என்ன வரும்னாக்க, 1 செகண்ட், என் நெட்டு கொஞ்சம் ஸ்லோ, அதான் இது வரல. வந்துருச்சு பாருங்கள். என்னன்னா அதில் 5 காலம்ஸ் இருக்குது. அதில் 5th காலம், 2nd காலம், 2 காலத்துலேயுமே பக்ஸ் கொடுத்தாங்க. ஐ மீன் வல்னரபிள் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் நம்ம வந்துட்டு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும். ஐ மீன் அதுக்குள்ளே நம்ம என்ன காலம்ஸ் இருக்குது, என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, அட்மின் இப்போ அவங்களோட பாஸ்வேர்டு என்ன, யூசர் நேம்னா எல்லாமே இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மூலிமா நம்ம ஈஸியாக கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ யாரும் இதை இல்லீகலாக யூஸ் பண்ண வேணாம் நினைக்கிறேன். அப்படி பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ எப்படின்னாக்க, இதுக்கு எப்படி உள்ள காலம்ஸ்குள்ளே போயிட்டு என்ன எப்படி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸால் சரியாக வீடியோஸ் என்னால் ஃபுல்லாக போஸ்ட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் எல்லாத்த பற்றி நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ தெரியாது, தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு சொல்லிக் கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நம்ம போயிட்டு நம்ம கூகுள் டாக்ஸ் இன்னும் என்ன பண்ணலாக்கா, பிகே போட்டால் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டோட வல்னரபிள் என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஐ மீன் எஸ்கியூஎல் வல்னரபிள் உள்ள சைட் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ எங்கள் எல்கேன்னு போட்டால் ஸ்ரீலங்கன்ஸோட என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, வல்னரபிள் உள்ள வெப்சைட்ஸ் இருக்குது கண்டுபிடிக்க முடியும். ஸோ அங்கே இப்போ
யூகே, யுனைடெட் கிங்டம்ஸில் என்னென்ன இருக்குது அப்புறம் இருக்க முடியும். அப்புறம் ஐஎன் இந்தியாவுக்குள்ளே என்னென்ன வல்னரபிள் உள்ள வெப்சைட்ஸ் இருக்குது அதையும் நம்ம பார்க்க முடியும். அதை விட உங்களுக்கு எல்லா வேர்ல்டில் உள்ள எல்லா எஸ்கியூஎல் உள்ள வெப்சைட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினாக்க எடுத்துகிட்டு இன் யூஆர்எல் பிஹெச்பி PHP ஐடி இங்கே வந்து மேலே வந்துட்டு சிங்கிள் கோட் இருக்குது. அதை நான் மிஸ்டேக்காக வந்திருக்கு. ஸோ வெறும் ஐடி மட்டும் தான் போடணும். மறுபடியும் மிஸ்டேக். ஐடி போட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு வேர்ல்டில் உள்ள எல்லா வல்னரபிள் உள்ள எஸ்கியூஎல் வல்னரபிள் உள்ள வெப்சைட்ஸும் இங்கே நமக்கு கிடைக்கும். இது நம்ம வந்துட்டு உள்ள யூஆர்எல் எஸ்கியூஎல் இன்ஜெக்ட் பண்ணி நம்ம கற்றுக்க முடியும் அதிகமாக. ஸோ இதுக்கு மேலே டவுட்ஸை கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே இங்கே கற்றுக்க வந்தவங்க தான், எல்லாருமே தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஏதாவது VPN யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த VPN யூஸ் பண்ணிங்கனாக்கா அது கொஞ்சம் பிரச்சனைகள் வர சான்சஸ் உண்டு. ஸோ போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.